கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நாம் கடந்த சில நாட்களாய் தொடர்ந்து அந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கடந்த சில நாட்களாய் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அந்த 34ஆம் சங்கீதத்தில் 9வது வசனத்திலே பயந்திரு என்கிற ஒரு வார்த்தையை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். வாசிக்கிறேன் அந்த வசனத்தை ஜெபத்தோடு கவனிங்கள். சங்கீதம் 34:9வது வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஆம், இங்கே இந்த 9வது வசனத்துல பயந்திருங்கள் என்கிறதான ஒரு நல்ல வார்த்தையை, கிருபையை முன்னிட்டு பார்க்கிறோம். இந்த பயந்திருங்கள் என்கிற வார்த்தை பலவிதமான சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறதாய், கற்றுக் கொடுக்கிறதாய், சொல்லிக் கொடுக்கிறதாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நல்ல வார்த்தையை கொண்டு மீண்டும் இன்றைக்கு வேறு ஒரு வெளிப்பாட்டோடு கூடிய சத்தியத்தை தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். அந்த தேவனுடைய வெளிப்பாட்டு வார்த்தைக்கு ஆதாரமாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனம். ரோமர் 11:20 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். தேவனுக்கு மகிமை கிருபை உண்டாவதாக. நல்லது, அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாய் இராமல் பயந்திரு. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாய் இராமல் பயந்திரு. ஆம், சங்கீதம் 34:9 எப்படி பயந்திருங்கள் என்கிற வார்த்தையை ஆவியானவர் சொன்னாரோ, அதே போல இந்த ரோமர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, நீ பயந்திரு என்று சொல்லி. அந்த பயந்திரு அல்லது பயந்திருங்கள் என்று சொல்லுவதற்கு முன்பு அந்த வார்த்தையினை சொல்லுவதை, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். கடந்த சில நாட்களாய் விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசி வருகிறார். பொதுவாக போதகர்கள், ஊழியர்கள், மெய்ப்பர்கள் விசுவாசத்தை குறித்து பேசும்போது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றும், நீ விசுவாசித்தால் கண் மலைகள் பெயரும் என்றும், நீங்கள் விசுவாசித்தால் வியாதிகள் போகும் என்றும், நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு பாக்கியம் நன்மை எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி விசுவாசத்தை சொல்லும் போது ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லுவார்கள். ஆனால் நம்முடைய ஊழியத்திலே அப்படி அல்லாமல், விசுவாசத்திலே நிற்பது என்று சொன்னால் என்னவென்பதை கடந்த சில நாட்களாய் அடிப்படை சத்தியத்திலிருந்து உபதேச மார்க்கமாக நாம் கற்று வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு பயந்திருங்கள் என்பதற்கு அந்த வசனம் சொல்லுது, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கன்பான தேவச்சனமே, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோம நிருபத்தை எழுதும் போது அந்த ரோம சபைக்கு இவ்விதமாய் அவர் எழுதுகிறார், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் என்ன சொல்லுகிறார்? விசுவாசத்தினாலே நிற்கிறாய், அதனால பயந்துரு. இப்போ நல்ல கவனிக்கணும். விசுவாச ஜீவியம் ஜீவிக்கல, விசுவாச ஊழியம் செய்யல, ஸ்தாபனத்தை நம்பி, நிர்வாகத்தை நம்பி, தாங்குகிறவர்களை நம்பி, உதவி செய்கிறவர்களை நம்பி, சொந்தக்காரர்களை நம்பி, உறவுகளை நம்பி, வெளிநாட்டில் வருகிற உதவிகளை நம்பி, ஏதோ ஒன்றை பார்த்து நம்பி ஊழியம் செய்கிற லட்சம் பேர்கள் உண்டு. ஆனால் அப்படி இல்லாமல் எப்போதுமே கர்த்தரை நோக்கி பார்க்கிறதும், கர்த்தரை சார்ந்திருக்கிறதும், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பேசுகிறதும், கர்த்தர் கொடுத்ததை வச்சே வாழ்க்கை வாழுகிறதான
சில பரிசுத்தவான்கள், சில பரிசுத்தவாட்டிகள் இருக்கிறார்கள். இங்கே எனக்கு என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், இந்த ரோமர் 11:20 சொல்லுகிறது, அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தில் நிற்கிறாய், மேட்டிமை சிந்தையாய் இராமல் பயந்திரு. விசுவாச வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கும், விசுவாச ஊழியம் செய்கிறவர்களுக்கும், விசுவாசத்தை ரூபிக்க விரும்புகிறவர்களுக்கும் வேதம் கற்றுக் கொடுக்கிற ஒரு எச்சரிக்கை வார்த்தை, வேதம் அடிக்கிற ஒரு எச்சரிக்கை என்னவென்று சொன்னா, நீ மேட்டிமையாய் இருக்கக்கூடாது. ஏன்னா நான் உங்களை போல இல்லை. நீங்க பிசினஸ் பண்றீங்க, நீங்க சுத்திர ஊழியம் செய்றீங்க, நீங்க வியாபாரத்துல தொழில் பண்றீங்க, நீங்க ஊழியம் செய்றீங்க, அரசாங்கத்துல வேலை பார்க்கறீங்க, அதனால ஊழியம் செய்றீங்க. ஆனா என்னைய பாருங்க, நான் அப்படி கிடையாது. கர்த்தரை தான் நம்பி இருக்கிறேன், பைபிளை தான் நம்பி இருக்கிறேன், ஸ்தோத்திரத்தை நம்பி இருக்கிறேன், இப்படிதான் கர்த்தர் கொடுக்கிறாரு. உங்களோடு என்னை ஒப்பிடாதீங்க, உங்களை விட நான் சிறந்தவன், என்னை கர்த்தரே நடத்துறாரு, நான் கர்த்தரோடு தான் நடக்கிறேன் சொன்னாலே அதற்கு பெயர் என்னவா? மேட்டிமையா. அதனால்தான் வேதம் சொல்லுது, மேட்டிமையாய் இராமல் பயந்திருங்கள் என்று சொல்லி. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த கடைசி காலத்துல அடிமையின் ரூபம் எடுத்து கர்த்தருக்காக வாழ்கிறவர்களை விட மேட்டிமையின் அகந்தையினால் தன்னை உயர்த்துகிறவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் நான் பார்த்தது என்னவென்று சொன்னால், அந்த மேட்டிமை என்பது விசுவாச வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு மட்டும் கிடையாது, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு மட்டும் கிடையாது. மேட்டிமையின் சிந்தையாய், மேட்டிமையின் குணமாய் யாராவது இருந்தால், அவர்கள் யாரானாலும் சரி, அவர்களை ஆண்டவரே கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கலாம். இந்த மேட்டிமையானவைகளுக்கு எதிர்த்து நிற்பதை குறித்து அழகான ஒரு ஆலோசனை வசனத்தை ஆண்டவர் சொல்றார். தேவனுக்கு பயந்து இருக்கணும்னா எப்படி? சுத்திர விசுவாசத்தில் நிற்கணும்னா எப்படி? அந்த மேட்டிமை வரக்கூடாதுன்னா எப்படி என்பதற்கு ஆண்டவர் கொடுக்கிற வசனத்தை பாருங்க. ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 12:16. ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இறங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். அல்லேலூயா. மேட்டிமையாய், அகந்தையாய், பெருமையாய், ஆணவமாய் இருக்கக்கூடாது என்று சொன்னால், அப்படி இல்லாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த ரோமர் 12:16 சொல்லுகிறது, உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஆமென். உங்களை நீங்களே புத்திமான்களாக, புத்திமதிகளாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். எனக்கு சகலமும் அப்பட்டமா தெரியும், எனக்கு எல்லாமே சுத்திரம் தெரியும், எனக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது, நான் கண்ணை மூடிக்கிட்டு எல்லாத்தையும் உணர்ந்திருக்கிறேன், உட்கார்ந்த இடத்திலேயே எல்லாத்தையும் ஜீரணிக்கிறேன், அதனால யார்கிட்ட என்ன பேசணும், யார்கிட்ட எப்படி நடக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியும், மற்றவங்க சொல்லி கொடுத்து எனக்கு தெரிய வேண்டியது இல்லை. ஏன்னாக்கா நானே சொல்றோம், கர்த்தர் நல்லவே, எல்லாருக்கும் முன்னாடி புத்திமானா இருக்கிறேன் என்று சிலர் இன்றைக்கு தங்களை தாங்களே மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர்களை குறித்துதான் வேதம் சொல்லுகிறது, உங்களையே நீங்கள் புத்திமான்கள் என்று சொல்லாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். அல்லேலூயா. பயந்திருங்கள் என்று சொல்லுவது கர்த்தர் அல்லவே, அது தேவனுக்கு முன்பாக மேட்டிமையா இருக்கக்கூடாது என்பதை காண்பிக்கிறது. மேட்டிமையா இருக்கக்கூடாது என்று சொன்னால், நமக்கு இணங்குகிறவர்கள், அதாவது நம்ம கிட்ட அகம்பாவத்தை காட்டாம,
ஆணவத்தை காட்டாம, ஆக்ரோஷத்தை காட்டாம, தன்னுடைய புஜபலத்தை காட்டாம, தன்னுடைய ஆளுமையை காட்டாம, யார் பிரதர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ஸ்தோத்திரம், நீங்க தானே சொல்லுங்க நான் செய்யறேன், நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி அன்போடும் நல்ல தாழ்மையோடும் இணங்கி வர்றவங்க யாரோ, அவங்க யார் வந்தாலும், முகமதிய மார்க்கத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, இந்து மார்க்கத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, பௌத்த மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, இல்ல கிறிஸ்தவ மார்க்கத்தை அமைந்தவர்களா இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட இந்த இணங்கி போகிற, சகித்து கொள்ளுகிற, தன்னை தாழ்த்தி விடுகிற, தன்னை அமைதியாக்கி கொள்ளுகிற யார் வந்தாலும் அவர்களுக்கு முன்பாக நாம் மௌனமா இருக்க வேண்டும். அதற்கு பெயர்தான் தேவனுக்கு பயந்திருப்பது. அதற்கு பெயர்தான் மேட்டிமையின் சிந்தை இல்லாதிருப்பது என்பதற்கு அர்த்தமாகும். இந்த இணங்கி போகிற குணம் இல்லை, இணங்கி போகிற சுபாவம் இல்லைனாலே முதலாவது கணவனும் மனைவியும் புருஷன் பொண்டாட்டியா வாழவே முடியாது. அதற்கு அந்த மேட்டிமைதான் காரணம். இந்த இணங்கி போகிற தன்மை இல்லை, சகித்து கொள்ளுகிற தன்மை இல்லை, பொறுத்து கொள்ளுகிற குணம் இல்லைன்னா விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் ஒருங்கே பயணம் செய்ய முடியாது. அப்ப எல்லாத்துக்கும் அந்த மேட்டிமை இல்லாத இணங்குகிற ஒரு தன்மை நமக்குள்ள வந்துருச்சுனாக்கா தானாகவே இந்த அருமையான கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் வந்துடும். நம்முடைய ஆவியை கலங்க பண்ணி கொண்டிருக்கிற மேட்டிமையும் போயிடும். அந்த ஒரு தேவ பயம் நமக்குள் வேண்டும். அந்த ஒரு நல்ல தெய்வீக சுபாவம் நம்மில் காணப்பட வேண்டும். இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு கவனியுங்கள், உங்களுடைய ஜீவியத்துல எந்தெந்த காரியத்துல மேட்டிமைக்காரர்களா இருக்கிறீங்க? உங்களுடைய தொழில், உங்க வியாபாரம், உங்க வேலையிலே அல்லது உங்க வருமானத்துல எதுல அகம்பாவமா இருக்கிறீர்கள்? அப்படிப்பட்டவைகள் எல்லாம் விட்டுட்டு மேட்டிமையே இல்லாம நல்ல இணங்கி போகிற ஒரு தன்மை இருந்ததுன்னாக்கா அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைக்கு இந்த கடைசி காலத்துல சில தன் பெற்றோரை மதிக்கிறதே கிடையாது. தன் பெற்றோரை ஏற்றுக்கொள்வதும் கிடையாது, அல்லது அவர்களுக்கு ஏற்ற ஒரு அந்தஸ்தை, ஒரு கணத்தை, ஒரு மரியாதை கூட கொடுப்பது கிடையாது. தாம் பலமா இருக்கிறாங்க, தன்னுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கு, தனக்கு ஒரு வருமானம் இருக்கு, தனக்கு ஒரு வேலை இருக்குது, அவங்க யார்ட்டையும் எங்க போய் கெஞ்ச வேண்டியதில்லை, தனக்கு வாழ தெரியும், தனக்கு வேண்டிய எல்லாமே கிடைக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அது ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அவர்கள் தங்கள் பெற்றோரையே சில நேரத்துல அவமதிக்கிறவர்களாய் மாறிவிடுகிறார்கள். உன்னால எங்களுக்கு இடைஞ்சல் தான், எங்களால சந்தோஷமா இருக்க முடியல, உன்னுடைய செலவுகளை எங்களால பார்க்க முடியல, இனி எவ்வளவு காலத்துக்கு உன்னை மட்டும் நாங்க வச்சு பார்க்க முடியும்னு சொல்லி பெற்ற தாயையும் பெற்ற தகப்பனையும் வா போ என்று சொல்லியும், அல்லது அநாகரிகமாய் பேசுவதும், இருதயத்திலே ஒரு காய்மகாரத்தை வைத்துக் கொண்டு வெளியிலே நகைச்சுவையாய் சிரிக்கிறதுமான அப்படிப்பட்ட மேட்டிமைக்காரர்கள் பெருகிவிட்டார். நேற்றைய தினத்திலே ஒரு செய்தியை நான் படித்தேன், வீடியோவை நான் பார்த்தேன். அது வெகுவாய் என் இருதயத்தை ரொம்பவும் பாதித்தது. ஒரு நகரத்தின் முக்கியமான ஒரு வீதி, அது நிறைய ஜனக்கூட்டம் வருகிறதும் போகிறதுமான ஒரு இடம். அந்த ஜனக்கூட்டம் வருகிறது போகிறதுமான ஒரு இடத்துல ஒரு பெண், ஒரு தாய் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார்கள்.
அவள் இன்றைக்கு நேற்றைக்கல்ல கிட்டத்தட்ட ஒரு 15-18 ஆண்டுகளாய் அந்த தர்மம் எடுத்து பிழைக்கிற பிச்சை எடுக்கிற ஒரு தாயா இருந்திருக்கிறார். ஒரு நாள் சுத்திரம் அந்த இப்படியே வருடம் முழுவதும் பிச்சை எடுத்து அதை வைத்து பிழைத்துக் கொண்டிருந்த அந்த தாயின் வாழ்க்கையில பக்கத்துல கூட பேசிக்கிறாங்க, இன்னும் உன்னை எங்கேயுமே போறது இல்லையா, உனக்கு யாருமே கிடையாதா, நாங்களும் பார்க்கிறோம், நாங்களாவது எங்கேயாவது போறோம் வர்றோம், ஆனா நீ எங்கேயுமே போறது இல்லையே, எதுவுமே செலவே பண்றது இல்லையே, இதெல்லாம் வச்சு என்ன பண்ற அப்படின்னு கேட்டான். அப்பதான் அந்த தாய் சொன்னாங்க, எனக்கு ஒரே ஒரு மகன் உண்டு, அவன் நல்ல படிக்க வச்சேன், நல்ல படிப்புல வளர்ந்தான், உயர் படிப்புல வந்தா அவனுக்கு நல்ல பதவியும் கிடைத்தது. பதவி கிடைச்சு கல்யாணம் பண்ணி பிள்ளைகள் பெற்ற உடனே என்ன நினைச்சான் தெரியல, என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். என்னை வெறுத்தவன் வீட்டை விட்டு போயிருன்னு சொல்லி பல முறை விரட்டினான். ஒரு நாள் மனம் தாங்காம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். வெளியில வந்தேன்னா இப்பொழுது உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் கஷ்டப்பட்டு ஒரு 5 லட்சம் ரூபாய் சேர்த்து வைத்திருக்கிறேன். என் மகனை என்னைக்காவது ஒரு நாள் பார்த்துட்டு இந்த 5 லட்சம் ரூபாய் நான் கொடுத்துட்டா போதும், நான் என் உயிரை மாய்த்து கொள்வேன். அவன் என்னை வெறுத்தாலும் பரவாயில்ல, என் மகனை நான் நேசிக்கிறேன், என்னால் முடிஞ்சதை அவனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி 2 பேரு பேசி கொண்டிருக்கிறாங்க. இது நடந்த சில நாட்களில் திடீரென்று சொல்லி கர்த்தர் நல்லவே ஒரு கையையும் காலையும், வலது கையையும் இடது காலையும் இழந்த ஒருவனை கொண்டு வந்து சாலையிலே போட்டு விட்டு போகிறார்கள். கர்த்தர் அப்பதான் அந்த மகனை சொல்ற மற்ற சிலர் கொண்டு வந்து இங்க பிழைப்பு நடத்துவதற்காக அவன் பிச்சை எடுத்து அந்த பிச்சையில வர்ற காசை இவங்க கமிஷன் எடுத்து சாப்பிடுவதற்காக அவனை கொண்டு வந்து அவங்க உட்கார வைக்கிறாங்க. கடைசியிலே சொல்ற அந்த மனுஷன் கையும் காலும் இழந்தவனாய் சரியா சாப்பிட வழி இல்லாமல், சாப்பிட கூட முடியாமல், ஏனென்றால் வலது கை கிடையாது, அவன் சொல்ற காலை கடன்கள் போக முடியல, பயங்கரமான நாற்றம் எடுத்தவனாய் தன் பொலிவை இழந்து அழகை இழந்திருக்க. கடைசியில கர்த்தர் நல்லவே அந்த பக்கத்துல பிச்சை எடுத்து கொடுத்த தாய் அந்த ஒரு பெண்ணா இருந்ததுனால அது புதிதாய் கையும் காலும் இல்லாத வந்த மனுஷனுக்கு சகல சலக்கரணையும் செய்து நல்ல தாங்கி பராமரிக்கிறார். ஒரு நேரம் வந்தபோது அந்த கையும் காலும் இழந்த மனுஷன் இந்த அம்மா கையை நல்லா தொடச்சு விட்டு கிளீன் பண்ணி அவனை சரிப்படுத்தி திரும்ப பிச்சை எடுக்கிறது பார்த்துட்டு மனம் உடைஞ்சி தனக்குள் தானே அப்படியே மனம் வெதும்பி அழுகும் போது, ஏன்பா அழுகிற, என்ன ஆச்சு, நான் தான் உனக்கு இதெல்லாம் பண்றேனே, நான் ஏதாவது தப்பா செஞ்சேன்னா நீ சொல்லு அப்படின்னு அந்த கை கால் இழந்த மனுஷன் தன் முடியாத சரீரத்தோடு அப்படியே குனிந்து அந்த தாயின் காலில் விழுந்து அவன் சொல்றான், எனக்கு இப்படி மனைவி, இப்படி பிள்ளைகள், இப்படி எல்லாம் இருந்தாங்க, ஆனால் உங்களுக்கு என்ன தெரியலையான்னு கேட்கிறான். இல்ல தெரியலன்னு அந்த தாய் சொல்ல அவன் தான் சொல்றான், அவன் தேம்பி சொல்றான், அம்மா உங்களை வீட்டை விட்டு விரட்டின உங்களுடைய மகன் நான் தான் உங்கள் மகன். அதை கேட்ட மாத்திரத்துல அந்த தாயின் இருதயம் துடிக்கிறது, நெஞ்சு படபடக்கிறது. அவன் தாயின் பாதத்துல விழுந்து கண்ணீர் விட்டு கதறுகிறான். சில நிமிடங்கள் கடக்கிறது. அவன் அழுது முடித்து பார்க்கிறான். சோதரம் அந்த தாயின் உயிர் பிரிந்து போனது. ஏன் இதை சொல்றேன்னாக்கா, இந்த கடைசி காலத்துல அந்த மேட்டிமை, விசுவாசத்தில் நிற்க வேண்டியவர்கள், விசுவாசத்தில் நிற்கிறவர்கள், மேட்டிமை இல்லாமல் தேவனுக்கு பயந்து இருக்க வேண்டியவர்கள், இன்னைக்கு விசுவாசத்துல இருக்கிறேன் என்று சொல்லியும், கர்த்தருக்குள் இருக்கிறேன் என்று சொல்லியும், நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லியும் தங்களை தாங்களே பெருமை பாராட்டி, எனக்கு வீடு இருக்கிறது, வசதி இருக்கிறது, எனக்கு வேலை இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, இதை பார்க்க மனைவி இருக்கிறாள், புருஷன் இருக்கிறாள் என்று சொல்லி தனக்கு தானே மேட்டிமைக்கும் அகம்பாவத்துக்கும் ஆணவத்துக்கும் பெருமைக்கும் யாருக்கும் இணங்கி போகாததற்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள்.
அந்தோ பரிதாபம், அவர்கள் நினைத்து விரும்பின யாசித்த அந்த மேட்டிமையும் அகம்பாவமும் சுத்திரம் ஆணவமும் அவர்களுக்கு ஒரு நாள் கை கொடுக்காமல் கை கழுவி விட்டு விடுகிறது. அப்போதுதான் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறார்கள். ஆனா கைப்பிடிக்க ஒருவரும் இல்லை. இந்த ராத்திரி வேளையிலே தேவனாகிய கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். நான் கொஞ்சம் தேவனுடைய சத்தியத்தை மனமறிய வெளிப்படையாவும் சொல்ல விரும்புகிறேன். சத்தியத்தை மறைக்க விரும்பல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னனே, ஒரு மகன் எல்லாவற்றையும் இழந்தான், மனைவியை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், வேலையை இழந்தான், கையை இழந்தான், காலை இழந்தான். கடைசியில பிச்சை எடுப்பதற்கு வந்து உட்காரும் போது தாய்க்கு பக்கத்திலே உட்காருகிறான். அவன் எப்படி எல்லாவற்றையும் இழந்தானோ அதே போல இன்றைக்கு பல தேவ மனிதர்கள் மற்றும் தேவ மனுஷிகள் என்று சொல்லுகிறவர்கள், தேவ மனிதர்கள் தேவ மனுஷிகள் என்று சொல்லப்படுகிற சில ஊழியக்காரர்களும் ஊழியக்கார ஸ்திரீகளும் கூட தங்களுடைய ஸ்தானங்களை இழந்து போயிருக்கிறார்கள். தங்களுடைய அழைப்பை இழந்து போயிருக்கிறார்கள். தங்களுடைய தேவ தரிசனத்தை இழந்து போயிருக்கிறாங்க. ஐயோ, அவங்கள்ட்ட பேசுனா அன்னைக்கு பார்க்கும்போது இருந்த அந்த களிப்பு இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் பேசும்போது வாயில வந்து தேவ வசனம் இப்ப வரல. அன்றைக்கு இருந்ததான அந்த நல்ல முக மலர்ச்சி, முகத்தில் காணப்பட்ட பிரகாசம் இன்றைக்கு இல்லை. ஆனால் ஏதோ ஒரு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல அப்படியே சொந்தம் இருக்கிறேன் என்ற பெயரிலே வாழ்கிறார்கள். ஏன் இவங்க நல்லாத்தானே இருந்தாங்க? ஆண்டவர் தானே இவர்கள் அழைத்தார், அவர் தானே அபிஷேகித்தார், இவர்கள் அற்புதமான ஊழியம் செய்தார்களே, சபை வைத்திருந்தார்களே, சுவிசேஷ ஊழியம் செய்தார்களே, போதகர்களாயிருந்தார்களே, தீர்க்கதரிசிகளாயிருந்தார்களே, இப்ப என்ன ஆயிருச்சு அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்க அற்புதமான ஒரு எச்சரிப்பின் சத்தியம் என்னன்னா, அவங்களுக்குள்ளையும் இந்த தேவனுக்கு பயந்திருக்கிறத விட்டுட்டு தனக்கு கிடைத்த கிருபை, தாளந்து, வரம், ஐஸ்வர்யம், காணிக்கை, சம்பத்து, வீடு, பொருளாதாரத்தினாலே சில நேரத்தில் மேட்டிமைக்கு இடம் கொடுத்து விடுகிறார். மேட்டிமைக்கு இடம் கொடுத்து விடுகிற அனுபவம். ஆனா அந்த நேரத்தில் அது பாவம் என்பது அவர்களுக்கு தெரிவதே கிடையாது. ஆனா அதோடைய விளைவு கொஞ்ச நாட்கள் என்ன நடக்கிறது, அந்த ஊழியக்காரர் ஸ்திரீயினுடைய எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாய் பறித்து கொள்ளுகிறது, கொஞ்சம் கொஞ்சமாய் பிடுங்கி கொள்ளுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். இங்கு தேவனுடைய வார்த்தை அந்த ரோமர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லது, அவிசுவாசத்தினாலே அவர்கள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், மேட்டிமை சிந்தையாய் இராமல் பயந்திரு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஏன் பயந்திரு என்று வார்த்தையை கர்த்தர் சொல்றார்னா, அதற்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. 21ஆம் வசனம், சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. சுபாவ கிளை, இங்கே சொல்லப்படுகிற சுபாவ கிளை என்பது என்ன தெரியுமா? ஆதியில் கொண்டிருந்ததான சில குணாதிசயங்கள். அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பயங்கரமா வெத்தலையும் பாக்கும் போடுறவங்களா இருப்பாங்க. சுண்ணாம்பை செபுத்துல தடவுற மாதிரி வெத்தலையில தடவுறவங்களா இருப்பாங்க. இப்ப ரட்சிக்கப்பட்டாச்சு, சபைக்கு போயாச்சு, இப்ப வெத்தலையும் போட முடியாது, பாக்கும் போட முடியாது. ஆனா போடாட்டி இவங்க வாய் அரிக்குது. உடனே என்ன பண்ணுவாங்க, ராத்திரியில படுக்கும் போது சுண்ணாம்பை தடவி வெத்தலைய இழுவி நல்லா பாக்க வச்சு புயலைய வச்சு நல்ல மென்னு சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து வாயை கொப்பளிச்சுட்டு படுப்பாங்க. இதே மாதிரிதான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய பல தேவ பிள்ளைகள் வீட்டிலே பீடி இருக்கிறது, சிகரெட் இருக்கிறது.
சில ஸ்திரீகளுக்குள் அவங்களுக்குள்ள இருக்கிற சில மறைமுகமான வெளிப்படையான பாவங்கள் இருக்கு. இதெல்லாம் சுபாவ கிளைகள். யாரும் சந்தோஷமாய் இருந்துவிடக்கூடாது. யாருடையும் ஏதாவது ஒரு தகராறு பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். எல்லாரும் தன்னை உயர்த்த வேண்டும், தன்னை புகழ வேண்டும். தான் எல்லா இடத்திலும் முதன்மையா இருக்க வேண்டும், மேன்மை பாராட்டப்பட வேண்டும். என்னுடைய பலவீனம் யாருக்கும் தெரியக்கூடாது, என்னுடைய குறைகளை ஒருவரும் சொல்லிவிடக்கூடாது. ஆனால் நான் எல்லாருடைய குறைகளை அறிவேன், எல்லாருடைய குறைகளை சொல்லுவேன். கர்த்தர் நல்லவர். கட்டின கணவனாய் இருந்தாலும் நான் வீட்டுக்கு ராணி. அதனால வீட்டுக்குள்ள வந்துட்டா புருஷன் அடங்கிதான் இருக்க வேண்டும். பிள்ளைகளை பெற்றெடுத்தது நான், வேற நீ அல்ல. அதனால பிள்ளைகள் ஓசத்துல என்னுடைய இஷ்டப்படிதான் இருக்கணும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சுபாவ கிளைகள் இருக்கு. அந்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது. ஓ சுபாவ கிளைகள், கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆவிக்குரிய ஜீவியத்துல, ஓ கிறிஸ்தவ உலகத்துல, ஆண்டவருக்கா வாழ்கிற வாழ்க்கையில இந்த சுபாவ கிளைகள் இருந்தாக்கா ஆண்டவர் விற்றுவாரு, காணமாட்டார் நினைக்காதீங்க. சுபாவ கிளைகளை விடாமல் இருப்பதை போல். அப்படின்னா அவர் வந்து வெட்ட வேண்டிய நேரத்துல சரியா வெட்டிடுவார். ஆனா இங்க எச்சரிக்கை என்ன? அவர் வந்து வெட்டுவதற்கு பதிலாக நாமே அந்த சுபாவ கிளைகளை முறித்து போடுவோம் என்று சொன்னால், வெட்டினால் ரத்தம் வரும், முறித்தால் பட்டை தோல் உரியும். இப்போ பட்டை தோல் உரிந்தாக்கா கர்த்தர் நல்லவர், மீண்டும் பட்டை வளர்ந்து விடும். ஆனா ரத்தம் வரும்போது அங்கு பெரிய தழும்பு உண்டாகும். அப்ப ஆண்டவர் வெட்ட வேண்டிய அளவுக்கு இராதபடிக்கு நம்முடைய சுபாவ கிளைகளாகிய அன்பாய் இல்லாதது, ஓசத்திரம் எதிர்த்து பேசுவது, இனம் ஜாதி பார்ப்பது, தேவையில்லாத கிரியைக்கு இடம் கொடுப்பது, எல்லாரும் இருக்கும் போது போனை வச்சுக்கிட்டு வெளிப்படையா சத்தமா பேசுறது, யாருமே இல்லைன்னாக்கா ஹெட்போனை போட்டுக்கிட்டு ரகசியமா பேசுறது, இப்படிப்பட்ட சுபாவ கிளைகளை ஒழித்தால் மட்டும்தான் சங்கீதம் 34:9 சொல்லுகிறபடி பயந்திருங்கள் என்கிற வார்த்தை நமக்கு சொந்தமாக மாறும். இந்த சுபாவ கிளைகள் தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்கு. இது இன்னைக்கு இல்ல பாச, அது என் பிறப்புலயே உள்ளது. அது என்னால விட முடியாது. ஆனா வேதத்துக்குள் வந்துட்டா, கர்த்தருக்குள் வந்துட்டா, தேவன் விரும்பாத எந்த சுபாவ கிளைகளையும் நாமே முறித்து போடுவது நல்லது. அப்போ மெய்யான ஒரு கிறிஸ்தவன், சரியான ஒரு கிறிஸ்தவன் தேவனுக்கு பயந்தவர்களாய் இருப்பார்கள். அப்படி பயந்தவர்களாய் இருந்தால் அவர்கள் விசுவாசத்திலே நிற்கிறவர்களாய் இருப்பார்கள். அந்த விசுவாசத்திலே நிற்கிறவர்களாய் இருந்தால் தேவன் அவர்களுடைய எல்லா மனவேதனைகளையும் அங்கீகரித்து அதற்கு ஏற்ற விடுதலையை கொடுப்பார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சுபாவ கிளைகள் நம்முடைய ஜீவியத்திலே என்னென்ன இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. முன்னெல்லாம் ஜெபம் பண்ண சகோதரிகள் போவாங்க. ஜெபம் பண்ண சகோதரிகள் போனாங்கன்னாக்கா, போனோம் நேரடியா நல்லா ஜெபம் பண்ணுவோம் என்று சொல்லி ஜெபிப்பது மட்டும் கிடையாது. அவங்க ஜெபிக்க உள்ள போயிட்டாங்க அப்படின்னாக்கா, நல்ல ஒரு பாட்டு பாடுவாங்க, கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, பைபிள் ஒரு அதிகாரத்தை வாசிப்பாங்க. வாசிச்சுட்டு அந்த சகோதரிக்கு என்ன செய்வாங்க, கொஞ்ச நேரம் கர்த்தர் சமூகத்துல மௌன ஜெபம் பண்ணுவாங்க. இந்த மௌன ஜெபம் என்னன்னாக்கா, அவங்க தன்னைத்தானே அர்ப்பணிக்கிறது,
தன்னுடைய ரகசிய வார்த்தைகளை அறிக்கையிடுவது, மனதில் உள்ளதெல்லாம் கர்த்தர்ட்ட சொல்லுவது, தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற மோகம், இச்சை, பலவீனம், வியாதி, கூறுகள், விக்கினங்கள் இதெல்லாம் அறிக்கையிடுவது, இவங்க எப்போ யாரை எதிர்த்து பேசிட்டாங்களோ அதை அறிக்கையிடுவது, யாரு கோபப்படுறதுக்கு இவங்க காரணமா இருந்தாங்களோ அதை அறிக்கையிடுவது. இப்படி ஒரு காலத்துல ஜெபிக்க போன தெய்வ பிள்ளைகள் நேரடியா ஜெபிக்காம அதுக்கு முன்னாடி மௌன ஜபம் செய்து கண்ணீர் விட்டு அழுது அறிக்கையிட்டு அங்கேயே விட்டுட்டு இனி இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு பொருத்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் அவங்க சத்தமா ஜெபம் பண்ணி ஜபத்தையே முடிப்பாங்க. ஆனா இன்னைக்கு இப்படிப்பட்ட தன்னைத்தானே சோதித்தருகிற தன்மை இருக்குதா என்பதை பாருங்க. தேவ சமூகத்துல தனித்து இருந்துகிட்டு தாம் பாவத்தை, தாம் குற்றத்தை, தன்னுடைய அநியாயத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு எத்தனை பேருக்கு துணிச்சல் இருக்கு, எத்தனை பேருக்கு மன விருப்பம் இருக்கு. இன்னைக்கு இதெல்லாம் ஊழியங்களிலும் போதிக்கிற இடங்களிலும் சொல்லி கொடுக்காததுனால ஒரு தவறான ஒரு மெத்தட் இன்னைக்கு ஜனங்களுக்குள் பரவி இருக்கிறோம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், உங்களுக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன், உங்களுக்காக நான் உபவாசிக்கிறேன், உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன், நீங்கள் அமைதியா இருங்க, நீங்க சும்மா இருங்க, நீங்கள் நின்று கொண்டு வேடிக்கை பாருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் அறிந்து கொள்ளுங்கள், நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், எங்களை கர்த்தர் ஐத்தா வச்சிருக்காரு, நாங்க எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவோம் சொல்லி இன்னைக்கு நிறைய தேவ மனிதர்கள் ஜனங்களிடத்தில் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அதை நிறைவேற்றாதபடியினாலும் இதை ஜனங்க நம்பினபடியினாலும் இப்ப ஜனங்களுக்குள்ள தனித்தாள் ஜபம் என்பது இல்லாமலே போய்விட்டது. தனித்து காத்திருந்து அழுகிறது என்பது இல்லாமலேயே போய்விட்டது. ஆண்டவர் சமூகத்தில் வெட்கப்படாம கண்ணீர் விட்ட காலங்கள் இன்றைக்கு முழுவதுமாக துடைக்கப்பட்டு விட்டது. ஆனா ஒரு ஊழியக்காரனா நான் சொல்றேன், இந்த சுபாவ கிளைகள் என்கிற மாம்சத்தின் கிரியைகள் ஒழியணும்னா இந்த ஆவியின் கிளைகள் உங்களில் முளைக்கணும், அந்த கிளை இன்னொரு கிளை விடணும். அப்ப ஆவியின் கிளை என்றால் என்ன? தனி ஜபம், தனித்திருந்து வேதம் வாசித்தல், வேதத்தில் புரியாததை பரிசுத்தவான்களிடத்தில் கேட்பது, அடுத்தது சத்தியத்தை மட்டுமே தெளிவா சொல்லிக் கொடுக்கிற அப்படிப்பட்டவரோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளுவது, வாரத்துல ஒரு நாள் அல்லது 1.5 நாளாவது உபவாசத்துல இருப்பது, மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 புஸ்தகத்தையாவது வேதத்துல வாசித்து முடிப்பது, வருடத்துக்கு 2 முறையாவது பைபிள்ல கம்ப்ளீட்டா பேஜ் சொல்றோம், ஃப்ரண்ட் பேஜ் டு லாஸ்ட் பேஜ் வரைக்கும் ஃபுல் பைபிளும் வருஷத்துக்கு 2 முறையாவது தவறாம படித்து முடிப்பது. நல்ல தேவச்சனங்கள் தம் வீட்டில் இருக்கிற ஆவிக்குரிய சகோதரியோ சகோதரனோ மூத்தோரோ இளையோரோ அவங்கள நல்ல நேசிக்கிறது, அவங்களோடு சிநேகம் பாராட்டுவது, அவங்களோடு தேவனுடைய ரகசியங்களை பேசிக்கொள்வது, இப்படி ஆவிக்குரிய கிளைகள் நம்முடைய சுபாவத்திலும் வரணும், நம்முடைய வீட்டிலும் வரணும். நம்மிடத்தில் அந்த ஆவிக்குரிய சுபாவம் அந்த கிரியைகள் வந்துருச்சு அப்படின்னாக்கா நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளும் நம்முடைய வீட்டாருக்குள்ளும் அது தானாகவே பரவிடும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லிவிடுகிறேன். நம்முடைய ஊழியத்துல எல்லா ஊழியத்திலும் தேவ ஜனங்கள் ஊழியம் செய்ய வாய்ப்பு கொடுக்கப்படுது. பாட்டு பாட, ஸ்தோத்திரம் பண்ண, 100 ஸ்தோத்திரம் வாசிக்க, செய்தி கொடுக்க, ஆராதனை செய்ய, அந்நிய பாஷை ஜெபத்துக்கு, இப்படி எல்லாத்துக்குமே வாய்ப்பு கொடுக்கப்படுது. இதுல நான் சந்தோஷப்படுவது என்னன்னா, யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கப்படுதோ அவங்க உள்ள வந்த உடனே சொல்லுவாங்க, கர்த்தர் பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் நல்லவர் அப்படிம்பாங்க. இவங்களை யார் கர்த்தர் நல்லவர்னு சொல்ல சொன்னா? கர்த்தர் நல்லவர் சொன்னாதான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா?
கர்த்தர் நல்லவர் சொன்னாதான் நீங்க பாட்டு பாட முடியுமா? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சொல்றீங்க? ஏன் சொல்றீங்கன்னா, இங்கு ஒரு மேய்ப்பன், ஒரு ஊழியக்காரன் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர் சொல்லி பழகிட்டதுனால அதை கேட்கிற ஜனங்கள் அவர்களும் அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை போலவே சத்தமிடுகிறார்கள். இதுதான் அந்த ஆவிக்குரிய சுபாவ கிளை. அப்புறம் சொல்ல பார்க்கிறேன், கூட்டம் நடக்கும்போது, கூட்டம் முடியும் போது 3 முறை ஆமேன் 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 வாங்க. 3 முறை சொல்ல சொல்லி யார் சொன்னா? கட்டாயம் இருக்குதா? இல்லை. ஆனா ஏன் சொல்றாங்கன்னா, அதை இந்த ஊழியத்துல கேட்டு பழகி 3 முறை சொன்னா அது ஒரு சந்தோஷம், அது ஒரு இன்னொரு மகிழ்ச்சி, அதுல ஒரு விடுதலை சொல்லி நிறைய பேர் 3 முறை ஆமேன் 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 சொல்லத பார்த்திருக்கேன். அதை பார்க்க அல்லது கேட்கும் போது இங்க உட்கார்ந்து எனக்கு நானே சிரிப்பேன். நம்முடைய ஜனங்கள் எப்படி நம்மளை போலவே மாறி இருக்கிறாங்க. அதே போல சில மக்கள் விசுவாச தெய்வ பிள்ளைகள் பார்த்திருக்கேன். ஆரம்பத்துல வரும்போது அப்படியே சொத்துரும், கர்த்தர் நல்லவே, கபடி விளையாடுவாங்க கூட்டத்துல. அத்தக்கன்னாக்கா புத்தகம்பாங்க, அங்கன்னாக்கா இங்கம்பாங்க, இப்படின்னாக்கா அப்படிம்பாங்க. ஆனா இந்த அத்தக்க புத்தக தத்தக்க பத்தக்கன் பேசின ஆட்கள் இப்ப பார்த்தாக்கா அப்படி மணிமணியா அழகழகா வார்த்தை வார்த்தையா தெளிவா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எப்படி இவங்களுக்கு வருது? அதே போல சில அந்நிய பாஷை பேசுனா வெறும் அந்நிய பாஷை பாட்டாவே பாடிறாங்க. பழைய பாட்டு எடுத்து முழு பாட்டும் அந்நிய பாஷையா பாடுறாங்க. சில அந்நிய பாஷை பேசும்போது கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறோம். இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா, இதுக்கு பேர் தான் அந்த தேவனுக்கு பயந்திருப்பதும் விசுவாசத்தில் நிற்பதும் ஓசத்திரம் அதனால் பெற்றுக் கொள்ளுவதுமான ஆவிக்குரிய சுபாவ கிளைகள். எனக்கு அன்பான தேவச்சனமே, இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சுபாவ கிளைகள் உங்களுக்கு இருக்கிறதா என்பதை பாருங்கள். அந்த ஆவிக்குரிய சுபாவ கிளைகள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படி ஆவிக்குரிய சுபாவ கிளைகள் கிளைக்கு மேல் கிளை விட்டால் மாத்திரம்தான் நாம் இந்த ரோமர் புஸ்தகம் 11:20 சொல்லுகிறதை போல விசுவாசத்தில் நிற்கிறோம் என்று அர்த்தம். கர்த்தர் நல்லவை. அந்த ஆவிக்குரிய சுபாவ கிளைகள் அநேகருக்கு மாதிரியாயிருக்க வேண்டும், முன்மாதிரியாயிருக்க வேண்டும், அன்போடும் தாழ்மையோடும் செய்யப்படுவதாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டுட்டு கேளுங்க, ஆண்டவரே, சங்கீதம் 34:9 பயந்திருங்கள் என்று சொன்னீர். அந்த பயந்திருங்கள் என்று சொன்ன மேட்டிமையை அழிப்பதும் கர்த்தருக்குள்ளாய் தாழ்மைப்படுவது என்று சொன்னீர். எங்க ஜீவியத்தில் ஆண்டவரே நாங்கள் மேட்டிமையில் மாற்றம் அல்ல, அதற்கு பதில் விசுவாசத்தில் நிற்கிறவர்களாய் எங்களை மாற்றித்தாரும் என்று கேளும். அந்த விசுவாசத்தில் நிற்கிறதுக்கு தடையாயிருக்கிற மாம்சிகமான சுபாவ கிளைகள் எல்லாம் உடையணும் ஆண்டவரே. அதெல்லாம் தகர்ந்து கீழே விழணும் ஆண்டவரே. அதற்கு பதில் ஆவிக்குரிய சுபாவ கிளைகளாகிய வேதம் வாசித்தல், வேதம் தியானித்தல், வேதத்தை கற்றுக் கொடுத்தல், வேதத்தை பறைசாற்றுதல், வேதத்தை வாங்கி கொடுத்தல் என்று சொல்லி இப்படி கர்த்தர் நல்லவே ஆவிக்குரிய சுபாவ கிளைகளை பரப்ப எனக்கு உதவி செய்யும் என்று கேளு. ஒரு ஊழியக்காரனா, ஒரு தேவ மனுஷனா, ஒரு போதகனா நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்க ஜெபத்துல இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சுபாவ கிளைகளை கேட்டீங்கன்னா, கேட்கிற ஒருவனுக்கும் இல்லை என்று சொல்லாதவர், கேட்கிற எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவருமான அந்த தேவன் உங்களுக்கு நல்ல கிருபைகளை கொடுப்பார். நீங்களும் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். நீங்களும் தேவனுக்கு பயந்தவர்களாய் மாறுவீர்கள். நீங்களும் கர்த்தருடைய ஊழியத்திலே அர்ப்பணிப்புள்ளவர்களாய் மாறுவீர்கள். இது நடக்கும்.
இததான் கர்த்தர் விரும்புகிறார். கடைசியா நான் வாசித்து சொல்லி முடிக்கிறேன். அந்த ரோமர் 11 அதிகாரம் 20, 21 வசனங்கள். நல்லது, அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாய் இராமல் பயந்திரு. சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் 22 வசனம், ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். இந்த 22 வசனத்தை இன்னைக்கு இரவுக்கு ஜெபம் முடிஞ்ச உடனே என் அன்பு விசுவாச சகோதர சகோதரிகள், என் அன்பு போதக பிதாக்கள், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருந்தால் இன்றைக்கு இரவுக்கு ஜெபம் முடிந்த பின்பு நீங்க தூங்குவதற்கு போவதற்கு முன்பு இந்த ரோமர் 11:22 ஒரே ஒரு வசனத்தை எடுத்து நல்ல திரும்ப 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 வாய் விட்டு ஒரு 5 முறை படிங்க. ஒரு 5 முறை இந்த ஒரு வசனத்தை வாய் விட்டு சத்தமா படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல உங்களுக்கு விருப்பம் இருந்தா கொஞ்சம் தியானிங்க. நீங்க எழுதி வைத்துக் கொண்டு பாருங்க. கர்த்தர் நல்லவே, அந்த தேவனுடைய தயவு உங்களுக்கு கிடைக்கும். 2வது, விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பு, உன்னிடத்தில் தயவு. இன்னொன்னு கவனிக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் பின்வாங்கிட்டாங்க, எத்தனையோ பேர் எடறி போயிட்டாங்க, எத்தனையோ பேர் வேதத்தை வித்துட்டாங்க. இவங்கெல்லாம் என்ன ஆனார்கள் தெரியுமா? அவர்களை தேவன் கண்டித்ததுனால அந்த கண்டிதத்துக்குள் இருக்க முடியல, எச்சரிப்பை கேட்க முடியல, கடிந்து கொள்ளுதலுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. சோதரம் மேலோட்டமா கேட்டு ஆசீர்வாதமா கேட்டு சோதரம் மாயையானதை கேட்டு பழகிட்டதுனால ஆண்டவர் ஒரு நேரம் அருவாவை காட்டுறாரு, ஒரு நேரம் பட்டயத்தை காட்டுறாரு, ஒரு நேரம் சாட்டையை காட்டுறாரு. சோத்திரம் ஒரு நேரம் சோத்திரம் அற்ப விசுவாசிகளை திட்டுறாரு. இது எல்லாத்தையும் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. இன்னைக்கும் பலர் இயேசுவை எப்படி பார்க்கிறாங்கன்னா பிறந்த குழந்தையாவே பார்க்கிறாங்க, குழந்தை இயேசுவாகவே பார்க்கிறாங்க. இயேசு குழந்தையா பிறந்தது உண்மை, குழந்தை இயேசுவா இருந்தது உண்மை. அது வேதத்துல எங்கேயும் அழிக்க முடியாது, எங்கேயும் மறுக்க முடியாது. ஆனா குழந்தையா பிறந்த இயேசு குழந்தை இயேசுவா இருந்தவன் குழந்தையாகவே இருக்கல. குழந்தையா இருக்கும் போது குழந்தைக்கு ஏற்றவைகளை அவர் சிந்தித்தார். புருஷனான போதும் புருஷனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்ததுனால தான் சாட்டை எடுத்தார். ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு இயேசுனாக்கா நல்ல ஹமாம் சோப்பு போட்டு குளிக்கிற மாதிரி இங்க தடவுனா அங்க வழுக்கணும். அப்படி இருக்கிற சத்தியம் மட்டும்தான் கேட்கப்பட முடியுது. ஆனால் விழுந்தவர்களிடத்தில் தேவன் கண்டிப்பை வைத்திருந்தார். அந்த கண்டிப்புக்கு அவர்கள் இணங்க முடியாததுனால தான் ஆவிக்குரிய ஜீவியத்திலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, சத்திய பிரமாணத்திலே விழுந்து போனார்கள். ஆனா இங்க ஒரு செய்தியை கவனிக்கணும். விழுந்து போனவரிடத்தில் கண்டிப்பை வைத்த தேவன் இன்னைக்கு இரவுக்கிற செய்தியை கேட்கிற உங்க மேலையோ ஆண்டவர் தயவை வைத்திருக்கிறார். இந்த வருஷமும் கனி கொடுக்கிறதா பார்ப்போம். இவங்களும் சோத்திர மலைகளுக்கு மேலே ஏறி மரங்களை வெட்டி ஆலயத்தை கட்டுவாங்களா பார்ப்போம். மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்துகிறார்களா பார்ப்போம். ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். உங்க மேல தயவு வச்சிருக்கார். அந்த தயவு வச்சிருக்கிறதுனால தாங்க நீங்களும் நானும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். பலருக்கு நினைப்பு, நான் நல்லா சாப்பிடுறேன், நல்லா உடுத்துறேன், எல்லாமே எனக்கு இருக்கு, அதனால ஆரோக்கியத்தினால நல்லா இருக்கேன். ஆரோக்கியத்தினால கிடையாது.
ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஜீவனால் தான் நாம் நன்றாயிருக்கிறோம். கடைசி என சொல்லி முடிக்கிறேன். அந்த ரோமர் 11:22 இவ்விதமாய் சொல்லுகிறது, அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். அல்லேலூயா. நிலைத்திராவிட்டால் நீயும் வெற்றுண்டு போவாய். அப்போ இங்கு ஆண்டவர் நல்ல தயவை கொடுக்கிறார். பெற்றுக்கொண்ட தயவு என்கிற பரிசுத்த ஆவியை, பெற்றுக்கொண்ட தயவு என்கிற ரட்சிப்பை, பெற்றுக்கொண்ட தயவு என்கிற மனம் திரும்புதலை நாம் காத்து கொள்ளுவோம் என்று சொன்னால் ஆண்டவருக்குள் நிலைச்சு நிற்க முடியும். நானும் கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியும். தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்ல முடியும். ஆனால் அந்த சத்தியத்துல, அந்த உபதேசத்துல நிலைத்து நிற்காம எப்போதுமே எப்படி இவர்களை வஞ்சிப்பது, எப்போதுமே இவர்களை எப்படி பழி வாங்குவது, இன்னும் கொள்ளை எப்படி அடிப்பது, எப்படி இன்னும் மிரட்டுவது, எப்படி இன்னும் விரட்டுவது எப்படி என்று யோசித்தால் அந்த ரோமர் 11:22 சொல்லுகிறபடி நீயும் வெட்டுண்டு போவாய் என்ற வார்த்தையின்படி தேவனே அதற்கு ஒப்பு கொடுப்பார். ஆனால் ஒரு ஊழியக்காரனாகிய நான் தேவனுடைய கிருபையை முன்னிட்டு சொல்லுகிறேன், நாம் துராக்கிரதம் உள்ளவர்களாய், அக்கிரம சிந்தை உள்ளவர்களாய், பழி வாங்குகிறவர்களாய், மற்றவர்களையோ ஊழியர்களையோ ஏமாற்றி பொய் சொல்லி பொய்க்கு மேல் பொய் பேசி அபகரிக்கிறவர்களாய் இராதபடிக்கு தயவு பெற்றவர்களாய் இருப்பதைத்தான் இந்த வேதம் விரும்புகிறது, இந்த ஆண்டவர் விரும்புகிறார். அவர்கள்தான் ரோமர் 11:20 சொல்லுகிறபடி விசுவாசத்தில் நிற்க முடியும், மேட்டிமை இல்லாது இருக்க முடியும், தேவனுக்கு பயந்திருக்க முடியும். நான் அடிக்கடி சொல்லுவதை இப்போது சொல்லி நான் முடிக்கிறேன். நான் அடிக்கடி சொல்லுவது என்ன, நம்முடைய ஊழியத்தை சார்ந்தவர்கள், இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்தை உடையவர்கள் இந்த தயவு பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர்கள் விசுவாசத்திலே நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதைத்தான் நான் ரொம்ப விரும்புறேன். இந்த மாசம் நீங்க 24,000 சம்பளம் வாங்குறீங்க, நான் ஜெபம் பண்றேன், அடுத்த மாசமே உங்களுக்கு சம்பளம் இன்க்ரீஸ் ஆகுது, நீங்க 34,000 வாங்க போறீங்க, ஒழுங்கா தசோபாகத்தை கொண்டு வந்து கொடுங்கன்னு சொன்னாக்கா அது சத்தியம் கிடையாது. கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், உன் மனவிருப்பபடி செய், எதையும் செய் என்று சொன்னாக்கா அது தேவனுடைய எச்சரிப்பின் வார்த்தை அல்ல. ஆனால் நம்முடைய ஊழியத்தை சார்ந்த தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? இந்த ரோமர் 11:22 சொல்லுகிறபடி நல்ல அந்த தேவனுடைய தயவு பெற்றவர்களாய் இருக்க வேண்டும், தேவனுடைய இரக்கம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். அதையும் விட தெய்வீக சுபாவம் உள்ளவர்களாய் இருக்கணும். அப்போதான் அங்க சுபாவ கிளைகள் ஆவிக்குரிய கிளைகளாய் எழும்பும், ஆவிக்குரிய கிளைகளாய் பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த கடைசி நேரத்துல நம்ம ஆண்டவரை கேட்க விடுது, ஆண்டவரே நான் மாம்சத்தின் சுபாவ கிளைகளை வெளிப்படுத்துகிறவளாய் இராதபடி ஆவிக்குரிய சுபாவ கிளைகளை பிரதிபலிக்கிறவளாய் என்னை மாற்றும் என்று கேளுங்க. அப்போ மகிமையின் தேவன் தம்முடைய தயவை கொடுப்பார். உங்களை தேவனுக்கு பயந்திருங்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தருக்கு பயந்திருக்கிற அந்த பட்டியலில் உங்களை சேர்த்து தேவன் உங்களையும் உங்கள் சந்ததியும் திரளாய் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போறோம். உற்சாகமாய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரத்தில் இந்த இரவுக்கு இரவு ஜெபத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர்
சங்கீதம் 34:9 கொண்டு பயந்திருங்கள் என்ற தேவ வார்த்தையை கொடுத்து எங்களை கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு எச்சரித்து நல்வார்த்தைகளை சொல்லி தயவினாலே நிறைத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, மாம்சீகத்தின் சுபாவ கிளைகள் உரிக்கப்பட்டு போகட்டும், தரிப்புண்டு கீழே விழட்டும். அதே நேரத்தில் ஆவிக்குரிய சுபாவ கிளைகள் எழும்பி தேவனை கிட்டிச் சேர, தேவனை போல மாற உதவி செய்யும். தேவனுடைய சமாதானத்தின் கிருபை உடைய பிள்ளைகள் யாவரோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, நாளைய தினத்திலே நாமக்கல் மாவட்டத்தில் நடக்க போகிற அந்த பிரம்மாண்ட பெரிய கரங்கொடுக்கும் ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம். 1க்கு 2 இடத்துல நடக்க போகிற ஆண்டவரே, இந்த நான் சுத்திர கரங்கொடுக்கும் ஊழியம் எல்லா தேவ தயவோடு நடக்கட்டும். இன்றைக்கு இரவே பல இடங்களிலிருந்து, பல மாவட்டத்திலிருந்து பிரயாணப்படுகிற பிள்ளைகளுக்கு நல்ல பிரயாண பாக்கியத்தை தாரும். சுகமாய் பத்திரமா போய் சேர உதவி செய்யும். ஒரு குழுவாய் குழுமி எல்லாரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கற்றுத்தாரும். நாளைக்கு இருக்கிற அன்னகர் ஊழியத்தின் சர்வே மினிஸ்ட்ரியை ஆண்டவரே தேவன் ஆசீர்வதியும். ஞானம் கிருபை எல்லாம் இடத்தில் உண்டாகட்டும். ஆண்டவர் தாமே நடத்தும் கிரியை செய்யும். தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.